கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக மீகாவின் புத்தகம் 7வது அதிகாரம் வசனம் 18 வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் கோபமையார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய, ஒரு மனுக்குலத்தினுடைய பாவத்தை, அக்கிரமத்தை மன்னித்த தேவன் யார்? அவரை போல ஒரு தேவன் கிடையாது பிரியமானவர்களே. ஒரு மனிதன் எவ்வளவு பாவம் செய்தாலும், அக்கிரமங்கள் செய்தாலும், அவனை மன்னித்து மறைத்து அவனை ஆற்றி தேற்றி அவன் மீது அதிகமான கிருபையை அவர் காண்பிக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும் என்பதே இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியை படைத்த தேவனுடைய நோக்கம். ஒரு மனிதன் மாற வேண்டும், ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டும், பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து அவன் உணர்ந்து திருந்தி மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, அவருக்கு பிரியமாக இருக்கிறது. எனவே ஒரு பாவிக்கு தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, நானும் நீங்களும் செய்த பாவங்களுக்கு தகுந்தாற் போல தேவன் நமக்கு தண்டனை கொடுப்பாரானால், அல்லது நம்முடைய பாவங்களை மன்னிக்காதிருந்தால், நாம் என்றைக்கோ இந்த உலகத்தை விட்டு சென்றிருப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம். என்றைக்கோ அந்த மரணத்தை நாம் சந்தித்திருப்போம் பிரியமானவர்களே. ஆனாலும் கிருபை உள்ள ஆண்டவர், மன்னிக்கிற தேவன். அவர் சொன்னார், உங்கள் பாவங்கள் சிவேரென்று காணப்பட்டாலும் அதை உறைந்த மலையைப் போல வெண்மையாக்கும் என்று சொன்னாரே. தத்தாமர சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்கும் என்று சொன்னாரே. எப்படி ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் பிரியமானவர்களே, அவரை போல மன்னிக்கிற தெய்வம் யாருமே கிடையாது. அன்பானவர்களே, அந்த கல்வாரி சிலுவிலே நானும் நீங்களும் செய்த பாவத்தை, அக்கிரமத்தை அவர் சுமந்து கொண்டு பாடுகளை அனுபவித்து நாம் மறிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தாரே. அவரை போல தெய்வம் யாருமே கிடையாது. அவரை சாட்டையில் அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், ஏளனமாய் பேசினார்கள், காரை துப்பினார்கள். ஆனாலும் மன்னிக்கிற தேவன் சொன்னார், பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே. இவரை போல ஒரு மன்னிக்கிற தேவன் யார்? இந்த காலை நேரத்தை சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. உங்கள் பாவங்களை, உங்கள் அக்கிரமங்களை தேவன் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது நிச்சயமாய் அவர் மன்னிப்பார், அதிகமான கிருபை அளிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம் சாமி. இந்த செய்தியை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாங்கள் செய்த பாவத்தை மன்னித்திரே, அக்கிரமத்தை மன்னித்திரே, கடலின் ஆழத்தில் போட்டிரே. அதற்காக ஸ்தோத்திரம் சாமி. மீண்டும் பாவங்கள் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.